வணக்கம் மக்களே, நான் உங்கள் பேக் பக்கர் சதீஷ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? நான் வந்து சைனா டவுனில் தான் இருக்கும். ஸோ சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இந்த சைனா டவுன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸு. ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்களா இருந்தால் தயவுசெய்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து பேக் பக்கர் சதீஷ். ஸோ வாங்க நம்ம இந்த சைனா டவுனை வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைனா டவுனை விசிட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த சைனா டவுனில் வந்து நிறைய வந்து சொவினியர் ஷாப்ஸ், அப்புறம் வந்து ஃபுட் ஆப்ஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபுட் ஆப்ஷன், அப்புறம் வந்து நிறைய மக்கள் வந்து இங்கே சைனா டவுனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டூரிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து லோக்கலாக இருந்தாலும் சரி, நிறைய மக்கள் வந்து இந்த சைனா டவுன் வந்து விசிட் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பிளென்டி ஆஃப் ஃபுட் ஆப்ஷன், அப்புறம் வந்து நிறைய சொவினியர் கடைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த சைனா டவுன் ஸ்ட்ரீட்டு. ஸோ நீங்கள் இந்த சைனா டவுன் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் நிறைய பொருட்கள், அப்புறம் வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த சைனா டவுனில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஹாலிடேங்கிறதுனால வந்து மக்கள் கொஞ்சம் கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ஆஃப்டர்நூன் ஆச்சு. ஸோ வெயில் கொளுத்துது. ஸோ அதுலேயும் பாருங்கள், மக்கள் வந்து கூட்டமாக வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் பின்னால் பார்த்தாலே பெரிய மக்கள் போயிட்டுருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து மக்களாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சைனா டவுன் வந்து இந்த சைனா டவுனை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் தான் இந்த சைனா டவுன். இங்கே பாருங்கள், மக்கள் வந்து கடையில் வந்து பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஒர்க்ஃபுல்லான பிளேஸ் தான் நீங்கள் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், அந்த சைனா டவுனுக்கு தான் வந்து இந்த மேக்ஸ்வெல் ஸ்ட்ரீட். ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் தான். ஸோ இங்கே வந்தீங்கன்னா வந்து இங்கே வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் பார்க், அப்புறம் வந்து லக்கி சைனா டவுன், இந்த பிளேஸ்லாம் இருக்குது. ஸோ இப்படியே நீங்கள் வந்து இப்படியே ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக போனீங்கன்னா பார்த்துங்க, உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பிளேஸ் தாங்க இருக்கும். ஸோ இது ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் கோர்ட்டு, அப்புறம் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ மக்கள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இங்கே பாருங்கள், ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஆப்ஷன் இருக்கும். சொவினியர் ஷாப் நிறையா இருக்குது. உங்களுக்கு வந்து விதவிதமான, அதாவது யூனிக்கான நிறையா பொருட்கள் வந்து இங்கே வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த சிங்கப்பூர் மரலையாமலாம் வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த டால்லாம் வந்து ஆடிட்டுருக்கு, தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து யூனிக்கான நிறைய பொருட்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சைடை பாருங்கள். இந்த நிறைய வந்து அந்த சைனீஸ் ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த புத்தா சிலை, இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க கடைகளெல்லாம், தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், மக்கள் இவ்வளோ வெயிலையும் வந்து நிறைய மக்கள் வந்து இங்கே சைனா டவுனை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பெர்ஃப்யூம் எல்லாம் இருக்குது, பாக்கெட் மிரரு, இங்கே பார்த்தீங்களா, பாக்கெட் மிரர்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து $1. ஸோ இங்கே மேக்ஸிமம் வந்து நிறைய பொருட்கள் வந்து $1 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து சிங்கப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதில் வந்து ஒரு கிளியெல்லாம் நிப்பாட்டி விட்ருக்காங்க. அந்த இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிளி நிற்கிது பாருங்கள், நான் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், சின்ன ஒரு கிளி நிற்கி. அந்த கிளி வந்து என்ன கலரில் இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு? பார்த்தீங்களா, கிளி நிப்பாட்டி விட்ருக்காங்க. ஸோ கிளி வந்து சவுண்ட் போட்டுகிட்டே இருக்குது. பின்னால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஸோ ரெண்டு சைடும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஷாப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, தெரியுதுங்களா உங்களுக்கு? நானும் வெயிலில் தான் நடந்துகிட்டு இருக்கேன், ரொம்ப வேர்த்துட்ருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. நீங்கள் வந்து வெயிலில் வந்து நீங்கள் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா எப்போவுமே வந்து சிங்கப்பூர் வந்து ஹாட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே கையில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ஈஸியாக வந்து டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சிங்கப்பூர் வரும்போது வெளியே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. இல்லைனா வந்து எல்லா உங்களுடைய உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து வேறையாக வந்து வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இந்த சிங்கப்பூரில். ஸோ கண்டிப்பாக வந்து வெளியே வரும்போது மறக்காமல் வந்து வாட்டர் பாட்டில், அப்புறம் வந்து ஒரு குடையும் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சிங்கப்பூரில் வந்து எப்போ மழை பெய்யணும்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வெளியே வரும்போது ஒரு குடையும் கையோட கொண்டு வந்துடுங்க, தெரியுதுங்களா? குடை மழைக்கு மட்டும் இல்லை, இந்த வெயிலுக்கு தான். அந்த அளவுக்கு வந்து வெயில் வந்து இங்கே வாட்டி வதச்சிரும். ஸோ இங்கே பாருங்கள், நிறையா மக்கள் வந்து இங்கே சாப்பிட்ருக்காங்க, தெரியுதுங்களா பின்னால்? ஸோ பின்னால் அதை என்ன சாப்பிட்ருக்காங்கன்னா துரியன் தான் சாப்பிட்ருக்காங்க. அது வந்து துரியன் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே இந்த சிங்கப்பூரில். அதே மாதிரி துரியன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூட. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வந்து துரியன் சாப்பிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஓல்டு காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுலேயும் வந்து நிறைய நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண நிறைய உள்ளே வச்சுருப்பாங்க, ஷாப்பிங் ஐட்டம்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து ஓல்டு காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நியூ காம்ப்ளெக்ஸ் போனால் இங்கே வந்து அந்த
எம்ஆர்சி கிட்டே இருக்கக்கூடிய சைனா பாயிண்ட் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு அது வந்து நியூ காம்ப்ளெக்ஸ். ஸோ அங்கே வந்து நீங்கள் நிறையா வெரைட்டியான நிறைய ஷாப்பிங் உள்ள ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஷாப்பிங் பிடிக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சைனா டவுன் காம்ப்ளெக்ஸை விசிட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த சைனா டவுன் பாயிண்ட்டையும் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எக்கச்சக்கமான ஷாப்பிங் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் இங்கே திரும்பி பின்னால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வந்து ஒரு புத்தா டெம்பிள் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இது சைனா டவுன் இருக்கக்கூடிய ஒரு புத்தா டெம்பிள். ஸோ இது வந்து ஃபேமஸான ஒரு டெம்பிள். இங்கே பாருங்கள் நிறைய மக்கள் வந்து இந்த சைனீஸ் வந்து இங்கே இந்த டெம்பிளில் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெம்பிளுக்குள்ளே போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெம்பிளை விசிட் பண்ணுங்கள். நல்லா வந்து அருமையாக இருக்கும். உள்ள அந்த சைனீஸ் கல்ச்சர்லாம் உங்களுக்கு வந்து இங்கே அந்த டெம்பிளுக்குள்ளே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள் நிறைய மக்கள் வந்து இந்த டெம்பிளை விசிட் பண்ணுறதுக்காக இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சரை பார்த்தீங்களா? ஸோ இதில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து மக்கள் நிறையா வந்து இங்கே வந்து பின்னால் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, தெரியுதா? ஸோ சைனா டவுன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெம்பிளையும் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரீட் வழியாக நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெம்பிளை தாண்டி நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளப் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். ஸோ அந்த கிளப் ஸ்ட்ரீட்டில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு விதவிதமான உங்களுக்கு வந்து அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கிளப் ஸ்ட்ரீட்டில் போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான பிளேஸ் அந்த கிளப் ஸ்ட்ரீட்டு. ஸோ நான் உங்களுக்கு வந்து அந்த கிளப் ஸ்ட்ரீட்டில் போய்ட்டு உங்களுக்கு வந்து அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஆர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பினாங் போயிருந்தீங்கன்னா தெரியும். அந்த பினாங்கில் வந்து நிறைய ஆர்ட்ஸ் வந்து அந்த பினாங்கில் வந்து நிறைய ஆர்ட்ஸ் வந்து அந்த செவத்தில் எல்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு தான் நமக்கு போயிட்டுருக்கோம் இங்கே சைனா டவுனில் இருக்கக்கூடிய அந்த கிளப் ஸ்ட்ரீட்டுக்கு. ஸோ அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து சைனா டவுனுடைய ஸ்ட்ரீட் மார்க்கெட். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து நிறைய கடைகள் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இது வந்து ஸ்ட்ரீட் மார்க்கெட். நீங்கள் அப்படியே வந்து எம்ஆர்சி வழியாக நடந்து வந்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் நிறைய வந்து பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா மக்கள் நிறைய வந்து இங்கே வந்துட்டுருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ நான் உங்களுக்கு வந்து அங்கே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சைனா டவுனில் வந்து இந்த கிளப் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது. ஸோ இந்த கிளப் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த பினாங்கில் இருக்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள். ஸோ இந்த கிளப் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்ட்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த வீடு இருக்க பக்கத்தில் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆர்ட்டெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது வந்து ஒரு அருமையான பிளேஸ். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து நிறைய மக்கள் பார்க்குறாங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அது ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனல் நேம் வந்து பேக் பேக்கர் சதீஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து பேக் பேக்கர் சதீஷ். நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.